அப்போனா 3 வெள்ளி பண்ணும் பொழுதே நம்மளுடைய கடன் தீர்வதை கண்கூடாக உணரலாம். ஏன்னா நான் சொல்கிறேன் ஏதோ செய்வோம் அப்படிலாம் இல்லை. 3வது வாரத்தில் உங்களுக்கு உங்கள் கடன் தீர்வதற்கான முதல் படி நடந்தே தீரும். கடன் தீர்வதற்கான சில விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரிகாரங்கள். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கடன் தீர்க்கிறதுக்கு நல்லா உழைச்சா காசு வந்துடும், அதெல்லாம் நம்ம அடைச்சிட வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. பரிகாரம் என்பது நமக்கு முக்கியமானவை. பணம் என்பது தானாக வீடு தேடி வரும். அதான் செய்யும் வியாபாரம், செய்யும் தொழில், செய்யும் இருக்கிற இடத்துல இருக்கிற காசு செலவாகக்கூடாது. மேலும் மேலும் செலவாச்சுனாக்கா நம்ம நகையை அடக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அது திரும்பி வரதில்லை. அதான் லாக். அந்த ஆறுமுகன் முருகனை நினச்சி நம்ம வீட்டில் வந்து ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றணும்னாலே போதுமான விஷயம்தான். ஸோ வெள்ளிக்கிழமை தான் இதை செய்யணுமா? என்னென்ன செய்யலாம்? வெள்ளியில் செஞ்சால் சல்லியை அள்ளித்தரும், காசு பணம் வந்து சேரும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி கொஞ்சம் படிப்படியாக நல்லா கேட்டுக்கோங்க, படிப்படியாக உயர்ந்து வருவோம். முருகா சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். கடன் தீர்வதற்கான சில விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரிகாரங்கள். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கடன் தீர்க்கிறதுக்கு நல்லா உழைச்சா காசு வந்துடும், அதெல்லாம் நம்ம அடைச்சிட வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. பரிகாரம் என்பது நமக்கு முக்கியமானவை. ஆன்மீகம் என்பது முக்கியமானவை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை, மகா சக்தியை மாற்றக்கூடிய விஷயம். நம்ம கூடிய ஒரு ட்ராக்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ராக்ல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வளையங்கள் இருக்கக்கூடாது, வலைதளங்கள் இருக்கக்கூடாது. வலைதளங்கள்னால் நம்மளோட நெட்வொர்க் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய போகிற ஸ்ப்ரீடில் வளையங்களும் தடங்கல்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்ன. தளம் வந்து ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. சொல்வாக்கும் செல்வாக்கும் நம்ம கூட பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய எல்லா விஷயங்களும் கடன் தீர்க்கும். நம்ம சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்னாலே போதுமான விஷயம்தான். இந்த கேட்கறது தான் மைனஸ் ஆகுது. அதேமாதிரி நம்மளுடைய எந்த விஷயமா கொண்டு போகிறோங்கிறத சேர்க்கறதுல தான் ரொம்ப விஷயம். அதான் கோர்ப்பதும் சேர்ப்பதும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பணம் என்பது தானாக வீடு தேடி வரும். அதான் செய்யும் வியாபாரம், செய்யும் தொழில், செய்யும் இருக்கிற இடத்துல இருக்கிற காசு செலவாகக்கூடாது. மேலும் மேலும் செலவாச்சுனாக்கா நம்ம நகையை அடக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அது திரும்பி வரதில்லை. அதான் லாக். எல்லாம் முடிஞ்சிடும், நம்ம அடுத்த வாட்டி கண்டிப்பாக திருப்பி இல்லாமல் நம்ம போய் நகையை வைப்போம். ஆனால் அடுத்தது நம்ம வந்து திருப்பி நம்ம நகைகளையும் நம்மளுடைய பொருள்களையும் நம்மளுடைய வீடுகளையும் அடமானம் வைக்கும் பொழுது பெரிய லாக்கில் போய் மாட்டிக்கிறோம். ஸோ வந்துடலாம், மீண்டு வந்துடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும். ஆனால் அவநம்பிக்கை என்ற ஒரு விஷயம் வந்து இருக்கவே கூடாது. நம்பிக்கையை பாசிட்டிவாக நம்மளுடைய பரிகாரத்தை செய்யும் பொழுது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். சரி, ஆறுமுகம் அப்படிங்கிறது வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா முருகனை குறிக்கும். அந்த ஆறுமுகன் முருகனை நினச்சி நம்ம வீட்டில் வந்து ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றணும்னாலே போதுமான விஷயம்தான். முருகனை நினச்சிக்கோங்க. எல்லா பூஜை ரூமில் நல்ல ஒரு அழகான வெள்ளிக்கிழமை, அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதில் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூம் வந்து கல் உப்பால் நல்லா மெழுகி தொடச்சிட்டு அப்புறம் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க. நல்லா எந்த ஓட்டையும் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழல்கள் இருக்கக்கூடாது. எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நடுவில் ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. 6 வெத்தலையை வச்சு அது மேலே ஒரு விளக்கு. அதான் முக்கியமான விஷயம். அந்த விளக்கில் ஒரு ஏலக்காய் போட்டுருங்க. அது வந்து வெள்ளிக்கிழமை வந்து இந்த விளக்கு ஏற்றினாலே போதுமான விஷயம்தான். இந்த விளக்கு எரியும் பொழுது என் கடனெல்லாம் தீர வேண்டும். ஆனால் வெற்றிலை தீபம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுடைய அந்த எண்ணெயோட ஏலக்காவின் வாசம் மிகப்பெரிய எனர்ஜியை கொடுக்கும் வீட்டில். இந்த வெற்றிலை மேலே ஏற்றக்கூடிய தீபம், அந்த வெற்றிலையிலேருந்து கணிஞ்சு, அதாவது அந்த ஹீட் எனர்ஜியில் அந்த வெற்றிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ப்ராஸ்பெக்டிக்ஸ் உருவாக்கிக்கிட்டு கொடுத்து இருக்கும். இதுதான் கடவுள். கடந்து உள் இருக்கும் சக்தி. உங்களுக்கு அகல் விளக்குக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். நம்ம கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, எனர்ஜியை கடத்தணும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதேமாரி ஆன்மீகம், சிந்தனை கடந்து, அதை சொல்லுவாங்களே சரணாகதி அப்படின்ற ஒரு வார்த்தை. நல்ல நம்பிக்கையோடு நம்ம கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு பாலம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரிகாரங்கள் எல்லாமே. சரி, எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நம்மளோட கடன் எந்த ரூபத்தில் ஒன்று கடன் கொடுத்துருப்பீங்க, வராமல் இருக்கும், இல்லை வாங்கியிருப்பீங்க, கொடுக்க முடியாமல் இருக்கும். ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒன்று படபடப்பு. விடிஞ்சால் அவங்களுக்கு கொடுக்கணும், நாளானைக்கு அது கொடுக்கணும். இப்படி கொடுக்கறதுக்காகவே நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு திருப்தி இருக்காது, ஒரு வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா சம்பாதிச்சு நம்ம கடன் தான் கொடுக்க போகிறோம், சம்பளம் வாங்கினோடனே கடன் தான் கொடுக்க போகிறோம். இப்போ உழைப்பதற்கான ஒரு திருப்தி அதிருப்தியாக மாறும்பொழுது, ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்பொழுது ஹெல்த்து டவுன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வெற்றிலை தீபம் வீட்டில் ஏற்றும் பொழுது 6 விளக்கு, 6 வெத்தலை அழகாக ஸ்டார் மாதிரி அடுக்கி வச்சுருங்க. 6 அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே சுற்றி அதை கோலம் போட்ட மாதிரி வச்சுட்டு நடுவில் ஒரு விளக்கு, அதேமாதிரி வெற்றிலையில் ஒரு விளக்கு. ஸோ அப்போ இது மாதிரி வச்சாலே போதும். ஆறுமுக விளக்குக்கு எத்தனை குணம் இருக்கிறதோ அத்தனை சக்தியையும் இந்த விளக்கு ஏற்றலாம். ஸோ விளக்கில் நல்லெண்ணெயில் வெள்ளைத்திரி போட்டுக்கோங்க. அதேமாரி நல்லெண்ணெயில் ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த விளக்காய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே இந்த எண்ணெயை மட்டும் மாற்றிக்கிட்டே வாங்க, வெத்தலையை மட்டும் மாற்றிக்கிட்டே வாங்க. மற்றபடி ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ரொம்ப அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அதோட சத்தெல்லாம் குடிச்சுன்னா
ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை. மீன்ஸ் நம்ம எப்படியும் வெள்ளிக்கிழமை தான் பண்ண போறோம். அடுத்த வெள்ளி எல்லாத்தையுமே மாத்திடுங்க. சும்மா ஃப்ரெஷ்ஷா பண்ண 3 வெள்ளி பண்ணும் பொழுதே, நம்மளுடைய கடன் தீர்வதை கண்கூடாக உணரலாம். ஏன்னா நான் சொல்றேன், ஏதோ செய்வோம் அப்படிலாம் இல்ல. 3வது வாரத்துல உங்களுக்கு உங்கள் கடன் தீர்வதற்கான முதல் படி நடந்தே தீரும். இதுதான் வந்து முன்னோர்கள் சொன்ன விஷயம். நம்பி கை வைக்க வேண்டும், சரணாகதியோடு செய்ய வேண்டும். இதுதான் நம்ம செஞ்சு பார்ப்போமே, அவங்க சொன்னாங்களே, இவங்க சொன்னாங்களே, நான் சொன்னாங்களும் கிடையாது. சித்தர்கள் வைத்த நாடியில் இது முக்கியமான ஒரு நாடி. அதுதான் அவர் பாடி வச்சிருக்காரு. "வெற்றிலையில் வரும் எண்ணமும் அதன் விளக்கும்." வெற்றிலை எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா? வெற்றிலையிலேருந்து எண்ணெய்லாம் எடுக்கலாம். அதேமாரி நான் காய வச்சு நல்லா பிழிஞ்சு எடுக்கும் பொழுது அது சொட்டு சொட்டா வரும். அந்த எண்ணெயையே ஒரு பெரிய விஷயமா சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம லைட்ல நம்ம அந்த ஹீட் எனர்ஜில வரக்கூடிய வெப்பம் இருக்கு இல்லையா? அது எனர்ஜி இருக்கு இல்லையா? அது வெற்றியை தரும். அதாவது முற்றிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த வெற்றியை தந்துவிடும். அத உடைச்சு எரிஞ்சிரும். அதான் கண்ணாடி போல் வாழ்க்கை. அது முன்னாடி இருக்கக்கூடிய சிறையின் கடையையும், நம்மளுடைய தடையையும் உடைத்தெறிந்து விடும். அதான் நேச்சுரல் எனர்ஜி. பாருங்க எவ்வளோ அழகா ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வெள்ளிக்கிழமை தான் இத செய்யணுமா? என்னென்ன செய்யலாம்? வெள்ளியில செஞ்சா சல்லியை அள்ளித் தரும். காசு பணம் வந்து சேரும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி கொஞ்சம் படிப்படியா நல்லா கேட்டுக்கோங்க. படிப்படியா உயர்ந்து வருவோம். சினிமா மாரி இன்னைக்கு பண்ணிட்டா நாளைக்கே வந்து வரலன்ட்டு தூக்கி போட்டு வேற பரிகாரத்துக்கு ஓடிட்டே இருப்பாங்க. நம்மகிட்ட இருக்கிற கரை எவ்வளோ இருக்கு? தடை எவ்வளோ இருக்கு? திரை எவ்வளோ இருக்கு? எப்ப நீக்கணும்? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விளக்கறதுக்கு தான் பரிகாரங்கள். இன்னைக்கே செஞ்சுட்டு நாளைக்கே கிடைக்கல. இல்ல ஒரு வாரத்துல கிடைக்கலன்னோனே என்ன பண்றாங்கன்னா, அடுத்த ஒரு பரிகாரம் தேடி போறாங்க. இப்படியே அடுத்தடுத்தது ஓடி ஜம்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. குரங்கு போல் தாவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரே இடத்துல நின்னு கரெக்ட்டா குறி வச்சு கரெக்ட்டா ஷூட் பண்ணா வெற்றி. அந்த நிம்மதியையும், நம்மளுடைய களங்கமில்லாத மனசும், களங்கமில்லாத மூளையும் இருக்கும் பொழுது, அங்கே நிதர்சனம் இருக்கும், நிதானம் இருக்கும், சக்தி இருக்கும், பக்தி இருக்கும். அங்கே வெற்றி இருக்கும். வெள்ளிக்கிழமையில் இது செய்கிறோம். அதே மாரி இன்னொரு பரிகாரம் இருக்கு. அதோட கன்டினியூஷன் அதே வெற்றிலை தான். நமக்கு வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் வச்சு ஏத்து பாருங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு பவுல்ல நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, வெத்திலை அடிக்கணும். ஒரு 6 வெத்தில அப்படியே கிழிச்சு கிழிச்சு போட்டுருங்க. பச்சை கற்பூரத்த நுணுக்கி உள்ள போட்டுருங்க. இப்ப ஏத்துங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, தக தக தகன்னு எரியும். அது மண் சட்டியா இருக்கலாம். ஒரு கை சுடாம நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு துண்டு வச்சுக்கோங்க. கை 100% நல்லா சேஃப்டியா வச்சுக்கோங்க. இப்ப வெற்றிலை மட்டும் பச்சை கற்பூரத்தோடு எரியும். அது பாருங்க அப்பயும் ஒரு வாசம் அடிக்கும். இந்த வெற்றிலை மணமும், கற்பூரமும், பச்சை கற்பூரமும் என்ன ஆகும்? அத வீட்ல கேஷ் பாக்ஸ்ல இப்படி எல்லாத்தையும் காமிச்சுட்டு வந்துருங்க. அதே வாகனம் இருக்கா? வாகனத்த சுத்தி வாங்க. எப்பேர்ப்பட்ட திருஷ்டியையும், எப்பேர்ப்பட்ட தடங்களையும் உடைக்கக்கூடிய சக்தி வெற்றிலையும், பச்சை கற்பூரமும் எரியும் பொழுது நடக்கும். அதிலேயே உங்களுக்கு தெரியும். அத எடுக்கும்போதே ஸ்மெல் பண்ணும்போதே நம்மளோட ஆறாலாம் சுத்தமாகும். அப்ப நம்ம உடம்புல உள்ள சக்கராசி சுத்தமாகும் பொழுது, வீட்ல இருக்கக்கூடிய ஆறா, ஜியோபிசிஸ்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரே ஒரு தடவ செஞ்சு பாருங்க. வெற்றிலையும், கற்பூரமும் ஏற்றி பாருங்க. இது அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க? வெத்தல மேல தான் கற்பூரமே ஏத்துவாங்க. அதுக்கும் ஒரு லாஜிக் உண்டு. சில பேர் நெனச்சுட்டு இருப்பாங்க, ஒருவேளை அந்த பாத்திரம் கருப்படையக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க. இல்லன்னா விபூதிக்கு மேல என்ன பண்ணுவாங்க? கற்பூரம் ஏத்துவாங்க. எல்லாமே காம்பினேஷன். ஸோ அதுமாரி நல்லா கிழிச்சு போட்ட வெத்தல, அதில வந்து க ப இது பச்சை கற்பூரத்த நல்லா நுணுக்கி போட்டு, அதில பற்ற வச்சு எடுத்துட்டு போங்க. தீச்சட்டி ஏந்துற மாரி தான் ஏந்தி போங்க. உங்களுடைய தீயாய் சுற்றிக் கொண்டிருக்கும் அத்தனை தீய சக்திகளையும் உடைக்கும், தடங்களை உடைக்கும், கடனை உடைக்கும். கடன் நிவர்த்தி புகை. அதாவது நெருப்புன்னே சொல்லலாம். தீபம். ஸோ இது மாரி நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் திங்கள் டு செவ்வாய் டெய்லியும் செய்யணுமா? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி எப்ப தோணுதோ செய்யலாம். இதுக்கு காரண, காரியம், இடம், பொருள் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்னைக்காவது அசௌகரியமா தெரியுதா? இந்த வெத்தலைய கிள்ளி போட்டு அப்படியே அழகா ஏத்தலாம். இதே மாரி எனக்கு புகை பார்க்க முடியாது. நான் ஃப்ளாட்ல இருக்கேன். நான் வந்து இது மாரி புகை மீன்ஸ் சென்சார் அடிச்சிரும் அப்படிங்கிறவங்க விளக்குல வெத்தலைய கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் சிம்பிள். அதே மாரி நம்ம பச்சை கற்பூரத்த கொஞ்சோண்டு தூவி விட்டுக்கோங்க அந்த நிலை. அதே எனர்ஜி தான். விளக்கோடு போகும், இது புகையோடு போகும். அவ்வளோதான் விசேஷம். ஸோ உங்களால அந்த சென்சார் இல்ல அந்த மாரி புகைனா தி பெஸ்ட். இல்ல சென்சார் அடிச்சிரும். ஏன்னா நாங்க ஃப்ளாட்ல இருக்கோம். ஹைஜீனிக்கா புகையெல்லாம் இருந்துச்சுனாக்கா அலாரம் அடிச்சிரும். அப்படின்னா நீங்க விளக்கு ஒரு அழகான ஒரு விளக்கு ஏத்துங்க. அந்த எண்ணெயில 2 சிட்டிகை பச்சை கற்பூரம், 2 வெத்தலைய நல்லா கசக்கி உள்ள போட்டுருங்க. அவ்வளோதான். அந்த அந்த சாரோடு, அந்த கற்பூரத்தோடு எரியக்கூடிய எண்ணெய், மிக அற்புதமான ஒரு செழிப்பையும், செல்வத்தையும் தரும். கடனை போக்கும். பாருங்க எவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளா 2லயுமே சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.